Hello friends, welcome to Hii Helllo Friends. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மேக்ஸிமம் எல்லாருமே கண்டிப்பா பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. அப்படி அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க எல்லாருமே இந்த 2021ல ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் ஆப் இல்லாம இருக்கவே முடியாது. யூபிஐ டிரான்சாக்ஷன்னா என்னன்னு சொல்லிடுறேன். வேற ஒண்ணுமே இல்லை, நம்ம யூஸ் பண்ற கூகுள் பே, போன்பே, அமேசான் பே எல்லா பேயும் தான். இந்த மாதிரி இருக்க யூபிஐ டிரான்சாக்ஷன் ஆப்ல என்னென்ன மாதிரிலாம் ஸ்கேம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இந்த அப்ளிகேஷன்ல நடக்கல அப்படின்னாலும் இன்னொருத்தரால உங்க காசு திருடப்படலாம். ஆனா இப்ப கொஞ்ச காலமா பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 6-7 மாசமா ஒரு விஷயம் ரொம்பவுமே ஃபேமஸா போய் நிறைய பணம் திருடு போய்கிட்டு இருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன்ஸ் வச்சு பணம் அனுப்ப முடியும், இன்னொருத்தர் நம்ம பணம் வாங்கிக்க முடியும், இது மட்டும் தான் தெரியும். அதவே ஃபேக்கா பண்ணி ஏமாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு அந்த வீடியோவை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை தயவு செஞ்சு நீங்க கூகுள் பே, இந்த மாதிரி யூபிஐ டிரான்சாக்ஷன், போன்பே, அமேசான் பே, பேடிஎம் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா புரியவே புரியாது. முதல்ல இந்த கூகுள் பே, போன்பே இதுல இருந்து போறது எதுவுமே உங்களுக்கு ரியல் மணி கிடையாது. அதாவது ஒருத்தர்ட்ட இருந்து இன்னொருத்தர்ட்ட கைமாத்தா காசு வாங்கி கொடுக்குற மாதிரிலாம் இருக்காது. எல்லாமே எலக்ட்ரிக் மணியில தான் இருக்கும். அதனால இதுல ஏமாத்துறது ரொம்பவுமே ஈஸி. ஒரு அப்ளிகேஷன், ஒரு பிளே ஸ்டோர்ல ஒரு ஆப் ரொம்பவுமே ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அது என்ன ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இங்க சைட்ல பிக்சர் போடுறேன். அதோட போட்டோ என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா நான் நேரத்துக்கு போட்டிருப்பேன். இந்த அப்ளிகேஷனை வச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களால யாருக்கு வேணாலும் எத்தனை லட்சம் வரைக்கும் வேணாலும் உங்களால பே பண்ண முடியும். என்னடா இந்த ஆப்பை வச்சு யூஸ் பண்றதுக்கு அதுக்கு பேசாம கூகுள் பே இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணணும், பேசாம இதை யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் ரொம்பவுமே தப்பு. இதுல ஃபேக்கா அனுப்ப முடியும். ஃபேக்கா அப்படின்னா எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்க யோசிக்கலாம். வேற ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க கூகுள் பேலையோ பேடிஎம்லயோ அனுப்பும்போது உங்களுக்கு பணம் அனுப்பி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் சைட்ல இங்க போட்டிருப்பேன், நான் ஒருத்தருக்கு பணம் அனுப்பினதை. இந்த மாதிரி டிஸ்பிளே ஆனதை நீங்களா கஸ்டமா செட் பண்ணி, அதாவது உங்களுக்கு ஏத்த பேர், நீங்க யாருக்கு அனுப்புறீங்க, எந்த போன் நம்பருக்கு அனுப்புறீங்க, நீங்களா எடிட் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி செய்யலாம். அதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்போட வேலை. இப்போ இந்த ஆப்பை உங்களுக்காக கொஞ்சமா யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பிராங்க் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்புக்குள்ள போயிடுவோம். போன உடனே இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன்பேனே வச்சுக்கலாம். ஃபோன்பேக்குள்ள போயாச்சு. ரிசீவர் நேம் கேட்குது. ரிசீவர் நேம் என்ன கொடுக்கலாம்? முகேஷ் அம்பானி கொடுப்போமா? அவரோட ஃபோன் நம்பர் சரி, சும்மா நார்மலாக ஏதோ ஒரு நம்பர் போடுவோம். என் நம்பரே போட்டு வைக்கலாம். அவரோட பேங்க் என்ன பேங்காக இருக்கும்? ஸ்டேட் பேங்க். லாஸ்ட் 4 டிஜிட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர். ஏதோ ஒரு அக்கௌண்ட் கொடுக்குமே. முகேஷ் அம்பானிக்கு எத்தனை ரூபா அனுப்பலாம்? கீழே அமௌண்ட் கேட்குது. ஒரு 3 லட்சம் ரூபா அனுப்பிச்சு விடுவோம். ஓகேவா? டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போன்பேல அனுப்புனீங்கன்னா எப்படி ஒரு பேஜ், அதாவது அந்த நீங்க அனுப்பின பேஜ் எப்படி இருக்குமோ அச்சசலா அதே மாதிரியே இருக்கு. டிரான்சாக்ஷன் ஐடி உங்களுக்கு மேலே வரும். இப்போ நான் பணம் அனுப்புறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த டிரான்சாக்ஷன் ஐடினா என்னன்ட்டு. அது அப்படியே இருக்கு, அப்படியே அதே பேஜ். ஆனால் இதில் என்ன ஒரு காமெடி அப்படின்னா, இந்த ஃபோன்பேல 3 லட்சம் ரூபா அனுப்ப முடியுமா பாருங்க. முகேஷ் அம்பானிக்கு நான் 3 லட்சம் ரூபா அனுப்பிச்சிருக்கேன். எல்லாமே அப்படியே ரியலா இருக்குமே. கீழே அந்த யூபிஐ போட்டிருக்கிறது, ஆக்சிஸ் பேங்க் எல்லாமே அப்படியே இருக்கும். இப்போ நான் சைடில் போட்டிருந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒருத்தருக்கு பணம் அனுப்பின மாதிரி அப்படியே செட் பண்ணி ஒரு ஸ்கிரீன் காப்பி, அப்படியே அதாவது ஸ்கிரீன்ஷாட் மாதிரி இதை காமிக்க முடியும். இதை வச்சு எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு இந்த வீடியோல நான் சொல்லிடுறேன். இந்த போன்பே மட்டும் கிடையாது, பேடிஎம், அமேசான் பே, கூகுள் பே எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் செட்டிங்ஸ் மட்டும் வரும். அதாவது நேமு, நம்பர், இது அப்புறம் பேங்க், எதுக்கெல்லாம் கரெக்டாக கேட்கணுமோ அதுக்கு மட்டும் கரெக்டாக கேட்கும். நீங்கள் அது மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் யாருக்கு வேணாலும் பணம் அனுப்புற மாதிரி இதில் கிரியேட் பண்ண முடியும். இதுல இருந்து எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க. கடையில QR கோடு வச்சிருப்பாங்க, ஃபோன் நம்பர் வச்சிருப்பாங்க. அதை நம்ம டைப் பண்ணி அவங்களுக்கு பணம் அனுப்புற மாதிரி இதில் கிரியேட் பண்ணி அவங்கள்ட்ட காமிச்சிட்டு பொருளை வாங்கிட்டு போக முடியும். இது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய கடையில ஏமாத்திருக்காங்க. முக்கியமா யார் ஏமாத்துறாங்க பாத்தீங்க அப்படின்னா வட இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேஸ் ஃபைல்ஸ் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம நான் பர்சனலா வேலை செஞ்ச கடையில
இதுக்கு முன்னாடி போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடையில், சின்ன கடையில் வேலை செஞ்சுட்டு திருப்பூரில். அந்த கடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இதை, அதாவது என்னோட ஓனர் வந்து சொல்லினாரு, இந்த மாதிரி திருட்டுத்தனம் நடக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் டைரெக்டாகவும் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு ஆப்பு கண்டுபிடிச்சதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அவேர்னஸாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் இந்த மாதிரி ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனோட லிங்க் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னன்னு சொல்ல போகிறது இல்லை. ஃபேக் பேமெண்ட் ஆப் அப்படின்னு மட்டும் தான் போட்டிருக்கு. இது தயவு செஞ்சு யாரும் யூஸ் பண்ணி இன்னொருத்தரை ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த ஆப் ஒருத்தர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சு எப்படி ஏமாற்ற முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை கண்டிப்பாக கூகுள் பே இதெல்லாம் யூஸ் பண்ணுறவராக இருந்து, ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்து ஒரு கடை வச்சுருந்தீங்க, உங்கள் கடைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி கூகுள் பே பண்ணுறாங்க, நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் உங்களுக்கு அனுப்பிட்டாருன்னு எப்படி அவங்க ஃபோனை பார்த்து செக் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் செல்லுக்கு, அதாவது உங்கள் மொபைலுக்கு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு மெசேஜ் வந்திருக்குதா அப்படிங்கிறத மறக்காமல் நோட் பண்ணுங்கள். இதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அவங்க காமிச்ச உடனே செல்லில் பேமெண்ட் பண்ண இதை காமிச்ச உடனே ஏமாந்துட வேண்டாம். தயவு செஞ்சு உங்கள் செல்லில் செக் பண்ணிடுங்க. அது 10 ரூபாயா இருக்கட்டும், 100 ரூபாயா இருக்கட்டும், 1000 ரூபாயா இருக்கட்டும், 1 லட்சமாக கூட இருக்கணும். கூகுளில் 1 லட்சம் ரூபாய்க்கு அனுப்பலாம்னு சொல்கிறாங்க. எதா இருந்தாலும் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷனை ஏமாத்தி நிறைய பேர் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்க இஷ்டம், அவங்களை அடிக்கலாம், உதைக்கலாம். போலீஸ்ட்ட முக்கியமாக கம்ப்ளைண்ட் பண்றது ரொம்பவுமே நல்லது. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இது ஒரு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ மட்டும் எடுத்துக்காம நிறைய பேருக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க கூகுள் பே இதெல்லாம் யூஸ் பண்றவங்களா இருந்தால் ரொம்பவுமே சேஃப்டியா யூஸ் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களால யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்பா இருக்கட்டும். ஓகே, உங்கள்ட்ட இந்த வீடியோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெட்டி எபிசோட் பாலாம். பாய்.